ரேஷ்மா, என்ன ஏண்டி நான் இங்கே ஒருத்தி எவ்வளோ நேரமும் உனக்கு கூப்பிட்டு இருக்கேன். நான் கூப்பிடுறது உனக்கு காதல் இல்லை, இவ்வளோ பக்கத்தில் தானே நீ கூப்பிட்டு இருக்கேன். சாரி, நான் கொஞ்சம் வேற விஷயத்துல யோசிச்சுட்டு இருந்தேன்னா அதனால தான் கவனிக்கல. சரி சொல்லு, என்ன வேணும்? என்ன நக்கலா பேசிட்டு இருக்க? இதை பாரு, என்ன வேணும் உனக்கு இப்ப? ஐயோ அம்மா, எங்க உன் கூட இருக்கவங்களாம் எப்ப பார்த்தாலும் உன்கிட்ட ஏதோ ஒன்று பேசுறதுக்கு வந்தாலே வந்து நின்றுவாளுங்களே சப்போர்ட்டுக்கு. எங்க போனாலுங்க? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன வேணும்? தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு நல்ல மூட்ல இருக்க, தயவு செஞ்சு போயிரு. எம்லி, கேட்டியா? நல்ல மூட்ல இருக்காளாம். அதை நம்ம கொஞ்சம் இன்னும் சுவாரஸ்யமாக்கிடலாமா? பண்ணலாமே. இத பாருங்க, தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். இப்ப என்ன பிரச்சனை பண்றதுதான் வந்தீங்களா இல்ல வேலையா வந்தீங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, உங்களை மாதிரி நான் ஒன்றும் வெட்டியா இல்லை. ஓ, அப்ப நேற்று எங்களை அப்படியே பெண்டு நிமிர வேலை வாங்கினீங்களே, அது பேர் என்ன? அப்ப நாங்க மட்டும் நான் வெட்டியாவா இருக்கோம்? வேலை வாங்கிட்டு தானே இருக்கீங்க எங்களை. பிரீத்தி, உனக்கு நான் ஒரு அரை விட்டதெல்லாம் பத்தாதா? போறியா? என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்க? யாரு? நானு. எம்லி, புட்றியா அவள? எம்லி, ஒழுங்கா விட்றியா? என்ன வேணும் உனக்கு? விடுன்னு சொன்னேன். பிரீத்தி, நான் நல்லா பிடிச்சிட்டேன் பிரீத்தி, நல்லா ஒண்ணு வைய உனக்கு. வேண்டாம், என் மேல கை வச்சுன்னா அப்புறம் நீ தான் ஃபீல் பண்ணுவ. இப்பயே சொல்லிட்டேன். என்ன உன் பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குன்ற தைரியமா? சேச்சே, இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் நான் போய் அவங்கள கூட்டிட்டு வர மாட்டேன், சரியா? நானே உன்னை கவனிச்சுப்பேன். என்னடி விட்டா ரொம்ப பேசிட்டு போற முன்னெல்லாம். சிவா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்க இவள? எம்லி, என்ன எதுக்கு இப்ப நீ அவளை பிடிச்சிட்டு இருந்த? அட சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமா சிவா சார், இவ என்ன பண்ணான்னு கேட்டா நீங்களே நாலு வைப்பீங்க. நான் என்ன சொன்னேன்? பாத்தீங்களா எப்படி பயப்படுறா? பாத்தீங்களா? அவ சொன்னது மட்டும் நீங்க கேட்டீங்க, நீங்க டென்ஷன் ஆயிருவீங்க தெரியுமா? சிவா, இவளுங்க. ரேஷ்மா, நீ இரு, நீ சொல்லு, என்ன சொன்னா அவ? நீங்க ஒரு சரியான ஏமாளியா சிவா சார். உங்களை வந்து ஈஸியா ஏமாத்திடலாமா? அதனால தான் உங்களை வந்து லவ் பண்ற மாதிரி ஏமாத்திட்டு இருக்காளாம். நீங்க கூட அவ பர்த்டே அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்கல்ல, அன்னைக்கு வந்தானே, அவன் தான் அவளோட உண்மையான லவ்வராம். ஆமா சார், எங்கேயோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் சரியா ஏர்னிங்லாம் இல்லையா? ஆனா உங்களை ஏமாத்தி இந்த சொத்தெல்லாம் வாங்கிட்டு உங்களை ஏமாத்தி விட்டாதான் இவங்க ரெண்டு பேரோட பிளானுமா. அதான் சொல்லிட்டு இருந்தா. அதான் நான் ரெண்டு பேர் தட்டி கேட்டோம். தப்பா சார்? சிவா சிவா, இல்ல இல்ல சிவா. ரேஷ்மா, அமைதியா இரு. ஓ, அப்புறம் வேற என்னலாம் சொன்னா? இல்ல சார், இது மட்டும் தான் சொன்னா. இதுக்கு எவ்வளவு கோவம் வருது. அதான் சார் நாங்க அடிக்கலான்ட்டு போனோம், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. நீங்களே நல்லா ரெண்டு வைங்க சார். ரேஷ்மா, இங்க வா. சிவா, என்ன சிவா இவங்க சொல்றத நீ நம்புறியா? இங்க வான்னு சொன்ன ரேஷ்மா. சித்தி, அவ நல்லா அடி வாங்க போறா. ஆமா, வாங்கணும்ல, நல்லா ஏத்தி விட்டுருக்கோம்ல. ஏய் ரேஷ்மா, என்ன பாரு. சொல்லுங்க. என்ன பாருடி. நீங்க அப்படியே சொல்லுங்க சிவா. நான் எதுவுமே சொல்லல. ஆனா நீங்க என்ன சித்தி, அறிவான்னு பார்த்தா அப்படி கண்ணத்தை பிடிச்சி நிக்கிறா, எனக்கு ஒன்றும் புரியல. வெயிட் பண்ண, நல்லா ஒன்று ஓங்கி விடுவான் பாரு. ஏய், இப்ப எதுக்கு நீ அலற? நான் சொல்றது நீங்க கேட்கவே மாட்டீங்க. அவ சொல்றத. ரேஷ்மா, சொல்லுங்க. கீர்த்தி, என்ன நடக்குது? என்னடி நல்லா கண்ணத்திலே விடுவான்னு பார்த்தா இப்படி பண்றான். இப்ப எப்படி இருக்கு? குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? சிவா, இப்ப எதுக்கு இப்படி பண்ணீங்க? ஏன், நீ என்னோட லவ்வர் தானே? என்ன லவ்வரா? எம்லி, உனக்கு அப்படிதான் கேட்டுச்சா இல்ல எனக்கு தான் அப்படி கேட்டுச்சா? இல்ல, எனக்கு அப்படிதான் கேட்டுச்சு. சிவா, அது தெரியுது இவளுங்க முன்னாடி. அப்பதானே அந்த ரெண்டு கூமுட்டைக்கும் தெரியும் நீ நானும் லவ் பண்ணிட்டு இருக்காது. சிவா, இப்படிலாம் பண்ணாதீங்க சிவா. நான் பண்ணுவேன், எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு தானே? இதோ படுற, என் தங்கத்துக்கு வெக்கம் வருமா? அடச்சி, வாடி போலாம். கொஞ்சம் இரு. ஏய், நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு ஏதோ ரீலா சுத்தனா நம்பிடுவேனா? ஏய், நீங்க சொல்றதெல்லாம் பொய்யாதான் இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் என்னதான் சொல்றீங்கன்னு கேட்கலான்ட்டுதான் சொல்லுங்க அண்ணன். அதுலயும் சொன்னா பாரு. யாரு? அன்னைக்கு வந்தானே, அவன் தான் அவளோட உண்மையான லவ்வரா? அதை அரேஞ்ச் பண்ணதே நீங்க தானே? சார், அப்படிலாம் இல்ல சார். அது அவளோட சம்மந்தப்பட்டது, எனக்கு எப்படி தெரியும்? என்ன சொன்ன? அது எப்படி உனக்கு தெரியுமா? சரி, அது ஏன் நான் கேட்குறேன். இவ பர்த்டே அன்னைக்கு நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன் அப்படின்றது உனக்கு எப்படி தெரியும்? இல்லை பண்ணான்னு எப்படி உனக்கு தெரியும்? அதே டைம் சேம் யாரோ ஒருத்தன் வந்தானே, பாய் ஃப்ரெண்டு, அவன் வந்தான்றது உனக்கு எப்படி தெரியும்? இந்த விஷயம் எங்களுக்கு மட்டும்தானே தெரியும். உனக்கு எப்படி தெரிஞ்சது? யார் சொன்னா?
அது ரேஷ்மா தான் சொன்னான். ஏய், நீ அமைதியா இரு ரேஷ்மா. ஏய் போது நிறுத்துறியா? அந்த பிரச்சனை முடியிற வரைக்கும் அவன் மோஸ்ட்லி எங்க கூட தான் இருந்தா. அது எப்படி எங்களை தாண்டி உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பா அவ? அது ஃபோன்ல சொன்னான். உங்க ரெண்டு பேர்த்துக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இப்படி ஒரு பொண்ணை வச்சுட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க மாத்தி மாத்தி. அது பொய், வாயை திறந்தா பொய். எப்படி உங்களால மட்டும் இப்படி முடியுது? 24 ஹவர்ஸும் பொய் தான் இல்ல? உங்களெல்லாம் உங்க மேல கையை வச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அசிங்கம், எங்களுக்கு அசிங்கம். அதனாலதான் நாங்க யாரும் உங்க கிட்டயும் நெருங்கது இல்ல, தேவையில்லாம கோவப்படுறதும் இல்லை, நீங்களாம் ஒரு ஆளுன்ட்டு. அப்புறம் அந்த விஷயம் மட்டும் தானே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் நல்லாவே சேர்ந்துட்டோம், அப்படிதானே ரேஷ்மா? சிவா, என்ன சொல்லிடுறதா? சிவா அமைதியா இரு சிவா. அதெல்லாம் எதுக்கு? சும்மா சொன்னடி பட்டோ, நான் சொல்லுவேனா? ஏய், என்னோட கொஞ்சிக்கிறதைய பார்த்துட்டு இருக்கோம், வாடி போலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கும் இவளுக்கும் கூடிய சீக்கிரத்திலே மேரேஜ் ஆகும். ஸோ அதனால இவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க, புரியுதா? இன்னொரு தடவை இப்படி ஏதாச்சும் பண்ணதை பார்த்தேன் நான்றதுனால இப்படி விட்டேன். இதே இல்லை ஆத்தியோ நிக்கியோ இல்லை என் கூட இருக்கவனுங்களோ பார்த்தானுங்கன்னு வைக்கி, உங்களை சும்மாவே விட மாட்டானுங்க. பார்த்துருந்துக்கோங்க. ஒழுங்கா வந்தீங்களா, வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க. ஏதோ வேலையாச்சும் இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க ரெண்டு பேரும், போங்க. அடச்சே. சிவா அவளை முன்னாடி பிளான் பண்ணாத. ஏன்? ஆமா, அப்புறம் அவங்க கண்ணு வச்சுட்டாங்கன்னா? ஓ அப்படி வேற ஒன்று இருக்கோ? ஆமா, இப்போ நீங்க நானும் சேர்ந்துருக்கோம், அதுக்குள்ள பிரிஞ்சுட்டானா என்னன்னா உங்களை விட்டுலாம் நல்லா இருக்க முடியாது. ஹே அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. சரி இனிமே நான் அப்படி எதுவும் பண்ணல, சரியா? ஹம். சரி மார்னிங் சாப்பிட்டியா நீ? சிவா, ஏன் என்ன கேட்டேன்? காலை நீங்க நானும் தானே சாப்பிட்டு வந்தோம், அப்புறம் ஏன் கேக்குறீங்க? ஆமாம்ல, மறந்துட்டேன். சரி கேண்டீன் போலாமா? நானும் சிவா தான். இங்கதான் யாருமே இல்லையே, எங்கே இருக்கலாம்? ஆமாம்ல. சக்தி, எதுக்கு என்ன கூப்பிட்டு இங்க உட்கார வச்சுட்டு இப்படியே பார்த்துட்டே இருக்க? எனக்கு புரியல. சும்மாதான். என்ன சும்மாவா? டேய் எனக்கு கிளாஸ் இருக்குடா. ஆமாம், எப்போ பார்த்தாலும் கிளாஸுன்ட்டே போயிரு. ஏண்டி உன் கூட கொஞ்ச நேரம் கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே. டேய் நைட் ஃபுல்லாக உன் கூட தானடா இருக்கேன். ஆமாம், நைட்டு மட்டும்தான் இருக்கா, அது எப்பயாச்சும் தான் வரேன். சரி இனிமே டெய்லி நான் நைட் உன் கூட தூங்குறேன். அப்படியா? வார்த்தை மாற மாட்டியே. எப்பயாச்சும். தெரியும்டி, எனக்கு தெரியும். டே அருண், என்னடா நீ இன்னும் ஆத்தி பார்க்க போகாம இருக்க? அவதான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்காளே. இருக்கட்டும்டா. டே நீ அப்படி சொல்ற? அடா ஆமா மச்சான், நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் அவகிட்ட நேற்று நைட் பேசினால, அப்ப அவளே எனக்கு கிஸ் பண்ணாடா. என்னடா சொல்ற? எனக்கு புரியல. டே மச்சி, அவங்கள அவங்க வழியில விடு, அவங்க கரெக்டா இருப்பாங்க நீ சொன்னல, அந்த மாதிரி தான் நான் அவள்கிட்ட சொன்னேன். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, எங்க போனாலும் என்னோட ஆத்தி தானே அப்படின்னு சொன்னேன்டா. அவ அவ்வளோ சந்தோஷப்பட்டா. நான் தான் சொன்னேன்ல. தேங்க்ஸ்டா மச்சி. இப்போ வந்துட்டு நான் தேங்க்ஸ் கேட்டேன். சரிடா. அம்மா விக்கி ஃபோன் பண்ணால, என்ன சொன்னா? அடா ஆமாண்டா, அதை பத்தி பேசணும்னு நினைச்சா மறந்துட்டேன் பாரு. அது என்னன்னா, எக்ஸ்கியூஸ் மீ சார். பா ஒரு வேளை வருஷம் வந்துட்டேன், நான் கூட வரமாட்டேன்னு நினைச்சேன்டா. வருஷா உள்ளவா? வர்ஷா, ஏன் இவ்வளோ கடுப்பா வர? ஒன்றும் இல்லை. விக்ரம் எது கூப்பிட்ட? இங்க வா வருஷா, பேசிக்கலாம். வருஷா இங்க வா. அருண் தள்ளு. வருஷா என்னாச்சு உனக்கு? விக்ரம் தான் கூப்பிடுறான்ல. அப்படியா? நீ வேணா பேச வந்துட்ட. ஏ வருஷா, என்னடி ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை. இவன் ஒருத்தி ஆகும்னா பைத்தியம் பிடிச்சிக்கும். நான் இவளை என்னதான் பண்றதுன்னு எனக்கு தெரியல. விக்ரம் அண்ணா என்ன பண்ண நீ வர்ஷாவை? ஏ என்ன, நான் எதுவுமே பண்ணல. அதான்டா நான், நீ ஒண்ணுமே பண்ணல, அதனால தான் அப்படி இருக்கா. டேய் என்னடா எல்லாரும் சேர்ந்து கலாய்க்கிறீங்க? துர்கா, நீ ஒருத்தி, நீ வாயை வச்சுட்டு அமைதியாவே இருக்க மாட்டேன். என்னப்பா உண்மையதான் சொன்னேன். சரிடி வருஷா, எல்லாரும் சிரிச்சோம், நீயும் எதுக்கடி கூட சேர்ந்து சிரிக்கிற? நீங்க சிரிக்கும் போது எனக்கு சிரிப்பு வந்துச்சு. லூசுடி வருஷா நீ. பா இப்பதாண்டா கரெக்டா பேசியிருக்கா. என்ன? ஏ லூசு, பாவண்டி அவன், பேசுடி அவன்கிட்ட. நீ வாயை மூடிட்டு இருந்துக்கோ. ஏ அவன்கிட்ட பேசுடி, போடி, சும்மா தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க நீ. டேய் ரெண்டு பேரும் வாயை மூடுங்க ஃபர்ஸ்ட். அப்படியா? டே அருண், ஓகே மச். என்ன பண்றீங்க? டேய் இப்ப எப்படி என்கிட்ட வந்த பாத்தியா? என்ன விஷயமா கூப்பிட்டா சொல்லு. எப்படி வருஷா, நல்லாதான் இருக்க, அவன்கிட்ட மட்டும் சுருக்குனே பேசுற. எல்லாம் அப்படிதான். இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன், யோசிச்சுக்கோ. ஓ நிதிஷனா, ஏன் நினைட்டு இருக்கவா? வந்து உட்காருவா. இப்ப எப்படி பேச்சு மாத்திர பாரு. ஏ வருஷா. சரி சரி போதும் விடுங்க. சாரிடா விக்ரம். ஐயோயோ பா,
சாரி தூக்கி போய் குப்பையில போடு மூஞ்சி. அப்பா. விக்ரம்காக உன்னை விடுறாண்டி, இல்லன்னு வச்சுக்க மாவள. டேய் சரி வந்து உட்கார்றா, முக்கியமான விஷயம் பேசணும்ல. என்னன்னா முக்கியமான விஷயம்? அப்பத்துல இருந்து இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா சொல்லவே மாட்டேன். எங்க சொல்ல விடுறானுங்களா? அதாவது விக்கி இருக்கான்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார். எப்பா சாமி, எங்களுக்கு அந்த விஷயமே வேண்டாம், விடுங்க. அடுத்த ஆள் வந்தாச்சு. நிக்கி உள்ளவாடி. என்ன மேடம், என்ன அதிசயமா வந்துட்டீங்க? ஷூட்டிங் முடிஞ்சிச்சா? இல்ல இல்ல, ஷூட்டிங்லாம் இருக்கு. சமயம் பசிச்சுதா, அதான் சாப்பிட்டு போலாமேன்ட்டு வந்தோம். ஓ, அப்ப எங்களை பக்கத்துக்காக வரல. சரி சரி, சாப்பிட்டு நீங்க கிளம்புங்க. அவ சும்மா சொல்றா, நாங்க உங்களை பார்க்க தான் வந்தோம். அது சரி, இந்த ஜோடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, இவ்வளவு நேரம் இவங்க 2 பேர் பண்ற அலப்பறைய நீங்க பாக்கலையே. அதான் நல்ல வேலை பார்க்கலையே. ஏ ஆத்தி, சும்மா சொன்னேன்டா. இப்ப 2 பேரும் எவ்வளவு நல்லா இருக்கீங்க. எப்பயாச்சும் இப்படி ஒன்னா உட்காந்து உங்களை நான் பார்த்துருக்கேனாடா? சத்தியமா இல்ல. ஹே ஆமாண்டி, நானும் இல்ல. நல்லா சொல்லுங்கடி, தயவு செஞ்சு நல்லா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கடி இவனுக்கு. சரி சரி, நீங்க 2 பேருமே வந்துட்டீங்க. இந்த விஷயத்த கேட்டுருங்க நீங்களும். என்ன விஷயம்? ஏன் 2 பேரும் நிக்கிறீங்க? அதான் எங்க 2 பேரோட மடி ஃப்ரீயா தானே இருக்கு, அந்த உட்காரலாமே. இந்த சக்தி தரல, நான் சக்தி பக்கத்துலயே உட்காந்துக்கிறேன். டேய் சேஃப் ஆயிட்டாலுங்கடா. ஆமா எருமை. எனக்கு தெரியும்டா, இன்னைக்கு கண்டிப்பா என் பக்கத்துல தான் வந்து உட்காருவா. டேய் மச்சான், அவங்களுக்கு அசிங்கப்படுத்துறதே வேலையா போச்சுடா. எப்பயும் நடக்கிறது தானடா மச்சான், விடு. சரி சரி, சீக்கிரம் சொல்லுங்க, என்ன விஷயம்? துர்கா என்ன விஷயம்? அட நீ வேற அன்னைக்கு அப்பத்துல இருந்து இந்த 2 பேரும் இப்படியே தான் சொல்லிட்டு இருக்காங்க. வாயை திறந்து எதையும் சொல்ல மாட்டாங்க. சரி சரி சரி, நான் இப்ப சொல்றேன். விக்கி இன்னைக்கு அவங்க ஆஃபீஸ் போனால, அப்போ நம்ம விக்கியோட அப்பாவும் ஸ்ரீயோட அப்பாவும் ஏதோ சிங்கப்பூர்ல மீட்டிங் இருக்காமா, ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங். அதனால அவங்க 2 பேரையும் அமுச்சிக்கலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. அதான் அவன் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னான் என்னடா பண்ணலான்ட்டு. நல்ல ஐடியா தானே, போட்டும். அதான்டா, ஒரு 4 நாள் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு வர சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு 2 வீக்ஸ் இருந்துட்டு வரட்டும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஆமா மச்சான், நல்ல ஐடியா தான். அப்போ நம்ம துர்காவும் சக்தியும் போயிட்டு வரட்டும் கூட. என்னடி இது உன் வேலை தானே? ஏ கிறுக்கி, இப்பதானே அருண் சொன்னான் அவன் உங்க அப்பா அம்மா முடிவு எடுத்ததுக்கு என்னடி என்ன பார்த்து நான் முடிவு எடுத்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா பைத்தியம். லூசு துர்கா நீ. துர்கா போயிட்டு வாங்க நீங்க. அண்ணா என்னம்மா? எல்லாரும் போயிட்டு வரலாம்ண்ணா. ஹே துர்கா, இது ஹனிமூன் போறீங்க, 2 பேத்துக்கும் இப்பதானே மேரேஜ் ஆயிருக்கு, போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. மச்சான் நீங்க இப்ப லவ்வர்ஸ் இல்ல, நீங்க தான் கரெக்டா இருக்கீங்க, நீங்க பேசுறீங்க. டேய் இதெல்லாம் அசிங்கப்படுத்தாதடா. ஆமா ஆமா, விக்ரம் அண்ணா வேணா சொல்லுங்க, நீங்களாம் அதை பத்தில பேசவே கூடாது. ஏய் இப்ப எதுக்கு நீ சிரிச்ச? எனக்கு புரிஞ்சிச்சு. உனக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். டேய் என்னடா என்ன இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? சத்தியமா உங்களை மாதிரிலாம் எவனே என்ன அசிங்கப்படுத்த மாட்டான்டா. விக்ரம் என்ன விக்ரம் பண்றது? நீ இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்க, அப்படிதானே வர்ஷா? வர்ஷா தயவு செஞ்சு போது வாயை மூடு, அசிங்கப்படுத்தாத ப்ளீஸ் டி. ஏ விக்ரம்லாம் அப்படி கிடையாது தெரியுமா, அப்பெல்லாம் பேசாதீங்க. அது ஏமா சிரிச்சுக்கிட்டே சொல்ற? இந்த பாருங்க, எல்லாரும் இப்படியே ஓடிட்டு தான் ஏஞ்சி போயிருவேன். ஏய் அமைதியா இருங்க, பாவம்ல. டேய் நீ என்ன அத்தி, வார்த்தை வரலையோ? ஏய் சும்மா இருங்கப்பா. சரி போதும். இப்ப என்ன, இவன் 4 பேரும் அனுப்பிச்சிக்கிறான் தானே? ஓகே தானே, அனுப்பிச்சிங்க. ஏய் நீங்க எல்லாருமே வந்தா ஜாலியா இருக்கும்ல. ஏய் துர்கா, போயிட்டு நல்லா 2 வாரம் நல்லா ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. எங்களுக்கு ஷூட்டிங் இருக்கு, அப்புறம் இவங்களுக்குலாம் பிசினஸ் இருக்குல்ல, அவங்க பாத்துக்க வேண்டிய வேலை நிறைய இருக்குடி. ஆமா துர்கா, எங்களுக்கும் நிறைய வேலை இருக்குல்ல. இப்பதானே நம்ம ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தோம், அதனால நீங்க போயிட்டு வாங்க. அதனாலதான் சொல்றேன் எல்லாரும் போலான்னு. ஆமாண்டா, நம்ம எல்லாரும் போனது கூட ஜாலியா தான் இருந்துச்சு. டேய் இன்னொரு நாள் கூட போய்க்கலாம்டா. நீங்க 4 பேர் போயிட்டு வாங்க, அவங்க 2 பேர் கூட தனியா அனுப்பிச்சிக்கலாம். இருந்தாலும் நீங்க 4 பேரா போனா இன்னும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும் தான் 4 பேரையும் போயிட்டு வர சொல்றேன். இது ஒரு ஹனிமூன் ட்ரிப்பா, சூப்பர் ட்ரிப்பா அமையும்ல, அதுக்காக தான் சொல்றேன், போயிட்டு வாங்க. அட இவங்ககிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? நாளை காலையிலேயே அவங்களை அனுப்பிச்சு விடுங்க ஃபர்ஸ்ட். ஆமா ஆமா, போயிட்டு வரட்டும். சும்மா இவங்க கிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று சண்டே எப்படி போச்சு எல்லாத்துக்கும்? சண்டே நல்லா ஜாலியாக ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களா? பொற்கொடி சிஸ்டர், சாந்தி சிஸ்டர், அம்புஜம் சிஸ்டர், ஹாய். சாந்தி சிஸ்டர், சஞ்சனா குட்டி என்ன பண்றாங்க? பாரதி தங்க என்ன பண்றாங்க? மனிஷா சிஸ்டர், ஹேமமாலி சிஸ்டர், பவித்ரா விஜய் சிஸ்டர், சரண்யா ராஜ் சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், ஹாய் எப்படி இருக்கீங்க? பிரித்தி லவ் வீடியோ சிஸ்டர், ஹாய் எப்படி இருக்கீங்க? ஹாய் அஞ்சய் சிஸ்டர், ஹாய் அண்ணா சுட்டி சிஸ்டர், விஷ்மிதா தங்க என்ன பண்றாங்க? எப்சிபா சிஸ்டர், ஜோதிகா அருள் சிஸ்டர், அகஸ்தியா சிஸ்டர், ஹாய். ஹாய் ஐஸ்வர்யா தங்கம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? சங்கீதா சிஸ்டர், சுமித்ரா சிஸ்டர், ஹாய். அனிஷ் ஃபாத்திமா சிஸ்டர், பவித்ரா முருகேசன் சிஸ்டர், ஹாய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய் ஜோதி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய் நானே செல்வி சிஸ்டர், எங்க போனீங்க? ஆலியா காணோம். ஹாய் ஜனனி முத்துக்குமார் சிஸ்டர், ஹாய் அபர்ணா சிஸ்டர், சாஃப்ரின் சிஸ்டர், அஞ்சலி ஹரி சிஸ்டர், ஹாய். அஞ்சலி சிஸ்டர், 3 குட்டீஸ் என்ன பண்றாங்க? எப்படி இருக்காங்க? ஹாய் குட்டீஸ்.
நதியா சிஸ்டர், நிதர்ஷினி சிஸ்டர், பிரியதர்ஷினி சிஸ்டர், அப்புஜானு சிஸ்டர், ஷாலினி சிஸ்டர், ஹாய் எப்படி இருக்கீங்க? ஹாய் கிருஷ்ணவேணி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சிஸ்டர். என்னோட வீடியோஸ் எல்லாமே லேக் வியூஸ் போகணும்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி இருந்தால் செம்மையாக இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன், உங்களோட இந்த சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். கோமதி சிஸ்டர், அருணா சுஜி சிஸ்டர், ஹாய் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஆன்சி சிஸ்டர். ஹாய் மோனிஷா சிஸ்டர், நீங்கள் இப்போ தான் என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா வீடியோஸ்க்கும் கமெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அம்மா சிஸ்டர். அஸ்வித் குட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஹாய் ஹிமவரி சிஸ்டர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க, நிறைய கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க கொடுக்குற அந்த ஒவ்வொரு கமெண்ட்டும் அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. எனக்கு சீரியஸா படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இன்னைக்கு புதுசாக கமெண்ட் பண்ண 2 பேர் யார் தெரியுமா? நம்ம ரமணா சிஸ்டரும் அப்புறம் பொன் கார்த்திக். நீங்க சிஸ்டரா இல்லை பிரதரான்னு தெரியல, சாரி. எப்படி இருக்கீங்க 2 பேரும்? உங்கள் எல்லாருக்குமே வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர்ஸ். எல்லாரும் இதே மாதிரி நல்லா ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும். ஆமாம் சிஸ்டர்ஸ், நம்ம எப்பயும் இதே மாதிரி ஒத்துமையாக இருக்கணும். சிஸ்டர்ஸ், நான் தான் நேற்று கேட்டேன்ல, கொஞ்ச நேரம் இந்த மாதிரி பேசலாமா? நீங்கள் தான் எதுவுமே சொல்லவே இல்லையே. இப்படி பேசலாமா வேணாமா? இன்னைக்காச்சும் சொல்லுங்கள். ஓகே சிஸ்டர்ஸ், எல்லாரும் சாப்பிட்டு ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. திரும்ப நம்ம வேணா வாழவா போகிறோம். பிடிச்சதை பண்ணிட்டு ஜாலியாக இருக்கலாம் சிஸ்டர். ஓகேவா? வாங்க வீடியோ பார்க்கலாம். இருங்க ஹீமாரி சிஸ்டர், நீங்கள் இந்த பூமாரி கேரக்டர் பற்றி கேட்டிருந்தீங்கல்ல. ஆக்சுவலாக அது மோஸ்ட்லி குழந்தைங்க கேரக்டர் தான் செட் ஆகுமா? இந்த ஹேர் அதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது அதில், அதனால தான் நான் அதை யூஸ் பண்ணல. மேபி ஏதாச்சும் குழந்தை கேரக்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுறேன் உங்களுக்காக. ஆமாம் சிஸ்டர், நீங்கள் கேட்டிங்கல்ல, அப்படி ஒரு கேரக்டரை கொடுத்துடலாம். கவலைப்படாதீங்க. இன்னொரு கொஞ்ச நாள் ஆகும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த கேரக்டர் வந்துடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே சிஸ்டர்ஸ், பாய். இதே மாதிரி டெய்லி நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம், நமக்கு புதுசாக அஸ்மி பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், வீடியோ சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏற்ற சூப்பரான பார்ட்னர் கண்டிப்பாக கிடைப்பாங்க. ஆமாம் சிஸ்டர்ஸ், அதுக்குன்னு அவசரப்பட்டு முடிவெடுத்தாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்க எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் முடிவெடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் பார்ட்னர் அமைவாங்க. ஆல் தி பெஸ்ட். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆகாஷ், சாப்பிட போகலாமா? சரி பெல்லா. அம்மா ஆத்தியங்க? அவங்களா? அவங்க 2 பேரும் நான் சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படியா? சே, இன்னைக்கு அவ கூட சாப்பிடலாம்னு நினைச்சேன். இங்க பாரு ஆகாஷ், எல்லாத்துக்கிட்டையும் போய் நீ கேஷுவலாக பழகுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத. அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுது, ஆனால் அந்த பொண்ணுக்கு உனக்கு பிடிக்கணும்ல. அதெல்லாம் நான் பிடிக்க வச்சிடும் பெல்லா. அது சரி, என்னைக்கு நீ என் பேச்சை கேட்டிருக்க? என்னவோ பண்ணு. சரி வா சாப்பிடலாம், பசிக்குது எனக்கு. இதான் அந்த நியூ ஆக்டரா? நல்லா தான் இருக்கான்ல. பேசாம இந்த நிதிஷ் எல்லாம் தூக்கி தள்ளிட்டு இவனை கரெக்ட் பண்ணி செட்டில் ஆகிற வழியே பாரு. இல்ல எனக்கு நிதிஷ் தான் வேணும். என்னடி நீயும் இந்த ரம்யாவும் இப்படியே தான் பண்றீங்க? என்னதான் இப்படி அவனுக்கிட்ட இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சபா, சரி விடு. சரிவா, நம்ம போய் அவன்கிட்ட பேசி பார்க்கலாமா? சரி வா பெல்லா, போலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க சாப்பிட்டீங்களா? ஃபுட் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க தானே? இதெல்லாம் எதுக்கு நீங்க கேக்குறீங்க? அதான் ஆல்ரெடி ஆத்தியும் நிக்கிட்டாவும் எங்களை பாத்துக்கிறாங்களே. சார், நாங்க என்ன சார் ஒர்க் பண்றோம்? சப்போஸ் அவங்க எல்லா நேரத்துல நாங்க உங்களை கவனிச்சுக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க இப்பதான் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க வந்து பார்த்துப்பாங்க. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. அதான் பரவாயில்ல, நீங்க எந்த ஹெல்ப்னாலும் எங்ககிட்ட கேளுங்க, நாங்க ஹெல்ப் பண்றோம். சரி. உங்களுக்கு ஆத்தியை தெரியுமா? என்ன ஆத்தியை பத்தி விசாரிக்கிறான்? என்னவா இருக்கும்? தெரியும் சார். நீங்க உங்களோட ஃப்ரெண்டா? ஏதோ கண்டிப்பா இருக்கு. ஆத்தி, உன்னோட விஷயம் ஏதோ என்கிட்ட சிக்க போகுதுடி. ஹலோ. சார், ஆமா, ஆத்தியோட ஃப்ரெண்ட் தான். பிரீத்தி, என்னடி வளர்ற? அமைதியா இரு, இப்ப பாரு. ஏன் சார் அவளை பத்தி கேக்குறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? அதானே தெரியுது விஷயம். நானு இல்ல சார், அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல. என்ன சொல்றீங்க, உண்மையாவா? ஆமா சார், அவளுக்குலாம் பாய் ஃப்ரெண்ட் அப்படி யாரும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு நீங்க அவளை லவ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? சரியா தெரியல, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அதான் கேட்டேன். அதான் சார், கவலையே படாதீங்க. அவ செம்ம பொண்ணு, சூப்பர் பொண்ணு தெரியுமா? நல்ல கேரிங்கா பார்த்துப்பா கூட இருக்காங்க. ஆனால் நீங்க அவளை விட்டுறாதீங்க. ஓ அப்படியா? அப்ப சரி, தேங்க்ஸ்ங்க. அட, இதுல என்ன சார் இருக்கு? என் ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சா எனக்கு அது சந்தோஷம் தானே. பரவாயில்லைங்க, நல்ல ஃப்ரெண்டா இருக்கீங்க. சரி, அப்புறம் பார்க்கலாம், நான் கிளம்புறேன். சரிங்க சார். சார், ஏதாச்சும் ஆத்தியை பத்தி தெரியும்னா என்கிட்ட கேளுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். பரவாயில்ல, தேங்க்ஸ்ங்க. இந்த ஹெல்ப்பே போதும், நான் பாத்துக்கிறேன் இனிமே. சரி, ஓகே சார். இவன் கிட்ட வேற தேவையில்லாதெல்லாம் சொல்லி வச்சிருக்கா. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல இப்ப. சரி, என்ன நடக்குதோ நடக்கட்டும். நம்ம அமைதியா இந்த வேடிக்கை தான் பார்க்க முடியும், வேற என்ன பண்ண முடியும்? எதுக்கு நீ இப்ப தேவையில்லாம ஆத்தியை பத்தி இவ்வளவு நல்ல விதமா சொல்லிட்டு இருக்கா? சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா? அவன் இன்னும் ஃப்ரெண்டு மாதிரி, அவன் நம்மளோட எதிரி தானே. ஆமா, ஒரு விஷயம் நோட் பண்ணியா? இவளுக்கு அந்த ஆத்தியை பிடிச்சிருக்கு. ஆமா பிடிச்சிருக்கு, ஆனா அவளுக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. அது நமக்கு தெரியும், அவனுக்கு தெரியாதுல்ல. அப்ப என்ன நடக்கும்? அப்ப ஆத்தி கிட்ட க்ளோஸ் ஆவான், ப்ரப்போஸ் பண்ணுவான். மேபி அருணை விட்டு ஆத்தி
விஷயத்த உடனே ரம்யா கிட்ட எப்படியாச்சும் சொல்லிடணும். ஆமா கேட்டி, இப்படியாச்சும் அருணை விட்டா நாத்தி பிரிச்சு இவங்க கூட ஸ்கோர் வேண்டியது. இப்ப நமக்கு அதான டார்கெட்டு, வேற என்ன வேலை இருக்கு?